இரும்பு ராடுல துணி சுத்தி இவங்க கண்ணுக்கு முன்னாடியே சுத்தி இருக்காங்க. துணியை சுத்தி இரும்பு ராடால 2 பேரையும் கால்ல கையில எல்லாம் அட்டி இங்கெல்லாம் தோள்பட்டையில எல்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த நெக கண்ணு பட்டு இங்க காயமா இருக்கு, பயங்கரமா ரத்தமா இருக்கு. அப்படியே ஆஜர்படுத்தின இடத்துல அமல்ராஜும் சுபாவும் நீதி அரசரிடம் சொன்னது என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்து எங்களை வாகனத்தில் ஏற்றியதிலிருந்து காருக்குள் வைத்து முகத்திலும் முதுகிலும் குத்தி அடித்து எங்களை துன்புறுத்தினார்கள். அதன் பிறகு ஒரு திறந்த வெளி ஒரு கிரவுண்ட் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் ஒருத்தரா இறக்கி 3 பேரும் சுத்தி நின்று எங்களை அடி அடி என்று அடித்தார்கள். ஆசை தீர 2 பேரையும் மாத்தி மாத்தி அடிச்சு திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு போலீஸ் நீலாங்கரை, எங்க வீட்டுல அண்ணன் வீட்டுல இருந்து நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் 5 நிமிஷம் கூட இல்ல போயிருக்கலாம். ஆனா 1 மணி நேரம் என்ன செஞ்சீங்க? உள்ள கொண்டு போய் இரும்பு ராடுல துணி சுத்தி இவங்க கண்ணுக்கு முன்னாடியே சுத்தி இருக்காங்க. துணியை சுத்தி இரும்பு ராடால 2 பேரையும் கால்ல கையில எல்லாம் அட்டி இங்கெல்லாம் தோள்பட்டையில எல்லாம் அடிச்சிருக்காங்க. காயத்தெல்லாம் காமிச்சாங்க. நீதி அரசர்கிட்ட இவங்க அந்த காலில் இருக்கிற காயம், கையில் இருக்கிற காயங்கள் எல்லாம் கண்ணி போய் இருக்கிறது. இது அமல்ராஜனுக்கு கண்ணை வச்சு குத்திருக்காரு, கண்ணை பேத்து புரோண்டா அப்படின்னு. அதெல்லாம் இங்கெல்லாம் அந்த நெக கண்ணு பட்டு இங்கே காயமா இருக்கு, பயங்கரமா ரத்தமா இருக்கு. அப்படியே அதெல்லாத்தையும் நீதி அரசர்கிட்ட காட்டுனதும் நீதி அரசர் இந்த வாதங்கள் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, இந்த 2 கேஸ், இது ஒரு கேஸு காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்ததுன்னு ஒரு கேஸு, இன்னொரு கேஸு ஆர்ம்ஸ் கேஸ், ஆயுதம் வைத்திருந்த ஒரு கேஸ். இந்த முதல் கேஸ்ல அவரு நாளைக்கே நீங்க காலையில 10 மணிக்கு நீங்க பெயில் மூவ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பெயில் தரேன்ட்டார். இட் மீன்ஸ் இந்த ஆர்ம்ஸ் கேஸ் இல்லாம இருந்திருந்தா ரிமாண்ட் பண்ணிருக்க மாட்டார். இப்ப இந்த ஆர்ம்ஸ் கேஸை நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதை நீங்க கோர்ட்ல பாத்துக்குங்க, நான் ரிமாண்ட் பண்றேன்னு சொல்லி இப்ப அவங்கள ரிமாண்ட் பண்ணிருக்காரு. சரி, இந்த ஆர்ம்ஸ் கேஸ்ல இந்த பிரவீன் ராஜேஷ் என்ன பொய் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கியை காட்டி என்னை மிரட்டினார் அப்படின்னு சொல்றாரு. துப்பாக்கியை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? நான் பிரவீன் ராஜேஷை பார்த்து கேட்கிறேன், யோ நீங்க போலீஸ் ஆபீசர் தானே, துப்பாக்கியை பத்தின அடிப்படை ஒரு சின்ன இது தெரிஞ்சிருந்தா இப்படியான ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுவீங்களா? நீங்களாம் ஸ்டார் வச்ச ஆபீசரா? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? துப்பாக்கின்னா அதை கீழே இருந்து எடுக்கணும், எடுத்து அதை ஹாக் பண்ணணும், ஹாக் பண்ணி உன்னை குறி வச்சு ட்ரிகர் பண்ணணும். அதுக்கான நேரம் நீங்க கொடுத்தீங்களா அவருக்கு? உள்ள பூந்து போனோடனே அடிக்கிறீங்க. இல்ல அவர் ஒப்படைக்கிறதுக்காக எடுத்தாரா? இப்படி லைசன்ஸ் துப்பாக்கின்றாங்க. அவர் துப்பாக்கி எடுக்கவே இல்லைங்க, அடிச்சு சட்டை கிழிச்சு வெளியில எழுதுறது. துப்பாக்கி இங்கதாங்க இருக்கு, அவர் துப்பாக்கியை தொடவே இல்லை. அவர் தான் சொல்றாரு, இருங்க நான் துப்பாக்கியை எடுத்து தர்றேன். அவர் உள்ள தள்ளும் போது துப்பாக்கியை நான் எடுத்து தர்றேன்னு அமல்ராஜ் சார் தான் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப துப்பாக்கியை பிடிச்சி இவங்க அப்படி இப்படி இழுக்கிறாங்க. அப்படிலாம் இழுக்காதீங்க, துப்பாக்கி லோடுல இருக்கு, நான் எடுத்து தர்றேன்னு அவர் சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப துப்பாக்கியை பத்தின அடிப்படை அறிவே இல்லாத இந்த பிரவீன் ராஜேஷ் துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சாருன்னா அதுக்கு எங்கேயா இருக்கு ஃபுட்டேஜ்? அதுக்கான கால அவகாசம் நீங்க எங்க கொடுத்தீங்க? அங்கேயே துப்பாக்கியை புடுங்கிட்டீங்க, ஒருத்தர் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி அவங்க கூட வந்த, நான் சொல்றேன்ல, அவங்க போலீஸாங்கிறது எங்களுக்கு தெரியாது, அன்யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. அவர் ஒருத்தர் புடுங்கி கையில வச்சுக்கிட்டு இந்த வேன்ல உட்காந்துட்டு இருக்காரு.